ஒரு படத்தில் கவுண்டமணி சொல்லுவார், நம்மளெல்லாம் வெளிநாட்டுக்காரன் பார்த்தா என்ன நினைப்பான் அப்படின்ட்டு. வெளிநாட்டுக்காரன் பார்த்து என்ன நினைக்கிறானோ தெரியாது, ஆனால் உள்நாட்டுக்காரனே ரொம்ப மோசமாக நினைக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் போயிட்டே இருக்கீங்க. முக்கியமாக இந்த விஜய் கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் ரொம்ப வருத்தமாக இருக்குது பார்க்குறதுக்கு. விஜய் ஒவ்வொரு முறையும் அந்த பொதுமக்களை சந்திப்பதற்காக வர்ற காட்சிகளை நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஒரு தலைவரை தொண்டர்கள் வந்து அப்படி தான் எதிர்கொள்ளணும், ஒரு நடிகனை அவருடைய ரசிகர்கள் அப்படி தான் எதிர்கொள்ளணும். ஆனால் இவ்வளவு ரொம்ப மோசமாக, அது வார்த்தைகளால் என்னால் விவரிக்க முடியல. ரொம்ப ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா அது காட்டு மிராண்டித்தனமாக இருக்குது. அப்படி ஒரு அன்பை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் இப்படி வந்து தொடர்ந்து போகிறாங்க, இதற்கு முடிவு தான் என்ன அப்படின்னு நமக்கு புரியவே இல்லை. ஏன்னா ஒரு பக்கம் வந்து எதிர்க்கட்சிகள் எல்லாமே விஜயினுடைய ரசிகர்களை தற்குறி கூட்டம்னு திட்டிகிட்டு இருக்காங்க, அவங்க பேசுகிறது எல்லாத்தையுமே எடுத்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் தான் சரியாக நடந்துக்கணும், அதுதான் நம் தலைவனுக்கு பெருமையை தேடி தருங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் ஒவ்வொரு ரசிகர்களும் நடந்துக்கிறாங்களேங்கிற காரணத்துக்காக தான் இந்த வீடியோவே போட முன் வந்தேன். அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ஒரு பரிதாபமான தந்தை, அவருடைய பேட்டியை நேற்று பார்த்தேன். உள்ளபடியே வந்து மனசெல்லாம் பதறுது. பால் வியாபாரம் பண்ணுறாரு அவர், தன்னுடைய 2 மகன்களை கல்லூரியில் படிக்க வைக்கிறாரு. அதில் ஒரு மகன் விக்னேஷ் வந்து கல்லூரிக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு நண்பனோட பைக்கில் போயிருக்கான். அப்போ இந்த திருச்சி நெடுஞ்சாலையில், திருச்சி டு தஞ்சாவூர் போகிற வழியில் விஜயை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் போனவங்க கீழே விழுந்து பின்னாடி வந்த பைக்கெல்லாம் மேலே ஏறி இன்றைக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஐசியூவில் இருக்கான். அவன் புழப்பானா மாட்டானாங்கிற சூழ்நிலை தான் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்குது. காலையில் கூட நியூஸ் சேனலில் போடுறாங்க, அந்த மாணவன் வந்து கவலைக்கிடம் அப்படின்னு போடுறாங்க. ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. தொண்டர்கள் வந்து தலைவர்களுக்காக உயிரை மாய்த்து கொள்வதுங்கிறது நம்ம கல்ச்சரில் இருக்குது. ரொம்ப அசிங்கமாக இருக்குது. ஏன்னா நம்ம திராவிட இயக்கம் அரசியலுக்கு வந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் இந்த வழக்கம் ஒழிக்கப்படலை அப்படின்னா நாம் எங்கேயோ தவறு செஞ்சுருக்கோன்னு அர்த்தம். ஏன்னா ஒரு புறம் கல்வியில் மேம்பட்ட மாநிலமாக நாம் இருக்கோம். பீகாரையோ உத்தரப்பிரதேசத்தையோ மகாராஷ்டிராவையோ கம்பேர் பண்ணும் பொழுது நாம் வந்து எல்லாத்துலேயும் உயர்ந்து நிற்கிறோம். அப்போ கடுமையான உழைப்பு இந்த திராவிட கட்சிகள் கொடுத்துருக்கு. மக்களுக்காக அவங்க உழைக்காமல் இவ்வளோ பெரிய வளர்ச்சியை நம்ம அடைஞ்சிருக்கவே முடியாது. எங்கே திரும்பினாலும் வந்து தொழிற்கூடங்கள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள்ன்ட்டு உயர்ந்து நிற்கிறோம். இங்கே பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குது. குலத்தொழிலை யாருமே செய்யலை, வடநாட்டிலேருந்து மக்கள் வந்து இங்கே பணியாற்ற வேண்டிய சூழ்நிலை வருது அப்படின்லாம் ஒரு பக்கம் சொன்னால் கூட இங்கே வீட்டுக்கு வீடு படித்தவர்கள் இருக்காங்க. அவங்க படித்து பல்வேறு பணிகளுக்கு போயிட்டாங்க. மிச்சம் படிக்காத மரமண்டைங்க குடிச்சிட்டு குப்புற கிடக்கு. அது வந்து ரொம்ப அநியாயம். அது ஒரு தனி சப்ஜெக்ட். ஆனால் பெரும்பான்மையான சாதனை என்ன அப்படின்னா, நாம் வந்து முன்னேறிய மாநிலமாக இருக்கோம். ஆனால் இப்படி முன்னேறிய இந்த மாநிலத்தில் இது போன்ற மாணவர்களை நாம் கவனிக்காமல் விட்டுட்டோமா, ஒரு சினிமா கவர்ச்சிங்கிறது இப்படி வந்து ஒரு மிதமிஞ்சிய இடத்துக்கு போகுமா அப்படின்லாம் நினைக்கும்போது உள்ளபடியே ரொம்ப கவலையாகவும் அவமானமாகவும் இருக்குது. இப்போ இதை களைய வேண்டிய முக்கிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னா விஜய்க்கு தான் இருக்குது. ஒவ்வொரு முறையும் அவர் சொல்கிறாரு, என் வாகனத்தை பின்தொடராதீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏற்கனவே வந்து ஒரு 41 பேர் கரூர் சம்பவத்தில் பலியான சோகம் அவரை கட்டாயமாக விரட்டும், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எவ்வளவு கல்நஞ்சம் கொண்டவர்களாக இருந்தால் கூட கர்மாவுக்கு அஞ்சுகிறவர்களாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இதற்கு ஏதோ ஒரு வகையில் நாம் காரணமாக இருக்கோம், நேரடியாகவோ மறைமுகமாகவோ நாம் காரணமாயிட்டமேங்கிற வருத்தம் ஒவ்வொரு நாளும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்தடுத்து இறப்புகளை தடுப்பது தான் நம்முடைய முதல் கடமையாக இருக்கணும். அதை வந்து அவர் கொஞ்சம் செய்ய தவறுறாரோன்னு நான் இந்த நேரத்தில் நினைக்கிறேன். இப்போ ஒவ்வொரு முறையும் மைக்க பிடிச்சி சிஎம் சார்னு அவருக்கு சவால் விடுகிற அதே நேரத்தில் அது வேணும். ஏன்னா ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி மீது குற்றம் குறைகளை வைக்காமல் ஜெயிக்கவே முடியாது. இப்போ ஆளுங்கட்சி இன்னென்ன தவறுகள் செய்திருக்கு, நான் அதை வந்து களைவேன்னு சொல்லுவது தான் ஒரு அரசியல் இலக்கணம். அதை வந்து அவர் செஞ்சிட்ருக்காரு, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சிஎம் சார்னு நேரடியாக அறைகோல் விடுகிற அந்த நேரத்தில் அன்பான என்னுடைய தொண்டர்களே, என்னுடைய மாணவர்களே, என்னுடைய தம்பிகளே, நீங்கள் கவனமாக இருக்க வேண்டாமா? இப்படி என்னை பின்தொடர்ந்து வரும்போது இறந்து போனீங்கன்னா அது எனக்கு ஆறாத துக்கத்தை கொடுக்குது, தயவுசெய்து இப்படி வராதிங்க, ஒரு கண்ணியத்தோடு நடந்துக்குங்க அப்படின்னு
சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? அதை ஒரு 10 நிமிஷமாவது ஒவ்வொரு முறையும் நீங்கள் பேசணும். இப்போ போன வேலூர் மீட்டிங்கில் அவர் சொன்னார், என்னை பின்தொடர்ந்து வராதிங்கன்னு. இந்த முறை அவர் சொல்லாமலே போயிட்டார். அப்போ ஒவ்வொரு முறையும் சொல்லணுமான்னா அது சொன்னால் கூட இவங்க மண்டையில் ஏற மாட்டேங்குது, அது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் இது என்னங்கிறத அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரிய வச்சாகணும். இது புரியாத வயசு தான். இந்த 16 வயசுலேருந்து இந்த கல்லூரியில் படிக்கிற ஒரு 20-22 வயசு வரைக்கும் இது ஒரு புரியாத வயசு தான். இங்கே படித்து மிகப்பெரிய பேரறிஞரானவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இங்கே படித்து தரதலையான கூட்டமும் இங்கே இருக்குது. இது எந்த கேட்டகரின்னு எனக்கு தெரியல. இது நாளைக்கு இந்த தமிழகத்தை ஒரு வளமான தமிழகமாக மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தானே ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய். உங்களெல்லாம் நம்பி தானே ஆரம்பிக்கிறாரு. அப்போ நீங்கள் அவருக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது எந்த விதத்தில் சரியாகும்? நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சேனல்கள்லையும் இதை எடுத்து போடுறாங்க. ஒரு செய்தி ஒளியாகவே அது போகுது. அது அந்த காணொளி ஒரு தொகுப்பாக என்னெல்லாம் இவங்க அட்ராசிட்டி பண்ணாங்கங்கிறத காட்டுது. அப்போ அதை பார்க்குறவங்களுக்கு என்ன தோணும்? இந்த கூட்டத்துக்கு நாம் ஓட்டு போடணுமா அப்படின்னு தோணுமா தோணாத? அவங்க எப்படி விஜயை தேர்ந்தெடுத்து முதலமைச்சராக ஆக்குவாங்க? இப்போ உங்களுடைய கனவு என்ன? நம்முடைய தலைவன் முதலமைச்சராகிடணும். அதுக்காக தானே கும்பலாக போகிறீங்க. அப்போ நீங்களே அவருக்கு ஒரு கரையை பூசிட்டு அவர் முதலமைச்சராகணும்னு நினைக்கிறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? அப்போ நீங்கள் முதல்ல திருந்தணுமா வேண்டாமா? நான் விஜய்க்கு மட்டுமே நீங்கள் இந்த வேலையை செய்யுங்கன்னு சொல்வதை விட அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. புஷி ஆனந்திலிருந்து, ராஜ்மோகனிலிருந்து, ஆதவ் அர்ஜுனாவிலிருந்து, இன்னும் அந்த கட்சியில் யாரெல்லாம் தலைவர்கள்னு சொல்லிகிட்டு இருக்காங்களோ எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஒவ்வொரு முறையும் பொதுக்கூட்டத்தை கூட்டும்போது ஒரு இராணுவ அணிவகுப்பு மாதிரி அவங்களுக்கு அறிவுரையை சொல்லுங்கள். இப்போ சமீபத்தில் ஒரு கூட்டம் நடந்துச்சு, விஜயினுடைய கூட்டம். அந்த கூட்டத்தில் வேலை செய்ய வேண்டிய அந்த தன்னார்வ தொண்டர்களுக்காக அந்த மாவட்ட செயலாளர் ஒரு அணிவகுப்பு நடத்தினார். எல்லாரையும் நிற்க வச்சு மிலிட்ரி சல்யூட் மாதிரிலாம் அடித்தார். பல பேர் கேலியும் கிண்டலுமா அதை பேசினாங்க. ஆனால் உள்ளபடியே நீங்கள் இப்படி தான் நடந்துக்கணும்னு ஒரு மாவட்ட செயலாளர் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இது போல் நீங்கள் எல்லாரையுமே பழக்கி ஆகணும். அப்படி ஒரு கட்டாய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்க. இல்லைன்னா இன்னும் அசிங்கப்பட்டு போவீங்க. அதுக்கு தான் நான் தொடர்ந்து இங்கே கத்திக்கிட்டு இருக்கிறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இவ்வளோ பெரிய கூட்டம் நமக்கு வந்துருச்சுன்னா ஒரு மாதம் இருக்கும், இந்த மாதம் பார்த்து மற்ற கட்சிகள் பயந்துரும்னு நினைக்கிறீங்க. ஆனால் மற்ற கட்சிகள் பயப்புள்ள சிரிக்கிறாங்க. இந்த சிரிப்பு உங்கள் காதில் விழுதா விழியான்னு எனக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் புரியவே இல்லை. அப்போ நம்மை சுற்றி ஒரு 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 கூட்டம், அந்த கூட்டத்துக்கு என்ன பேர் சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவள் ஜாம்பீஸ் மாதிரி இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஜாம்பீஸ் மாதிரி இருக்காங்க. நேற்று பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் கியூஆர் கோடு கொடுக்குறாங்க. அந்த கியூஆர் கோடை காமிச்சிட்டு தான் உள்ளே போகணும். ஒரு ஆம்புலன்ஸ் போகுதுங்க. அந்த ஆம்புலன்ஸுக்காக கேட்டை திறக்கிறாங்க. திம்முன்னு ஏறி ஓடுறான். அதில் பாதி பேர் கீழே விழுந்து மண்ணை வாரி, அது மேலே எத்தனை பேர் ஏறி ஓடனான்னு தெரியல, எவ்வளோ பேருக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரியல. சின்ன சின்ன பசங்க, பொம்பளை பிள்ளைங்க, ரொம்ப பார்க்குறதுக்கு அவ்வளவு அசிங்கமாகவும் அருவருப்பாகவும் இருக்குது. இப்படி ஒரு அரசியல் கட்சியை அது நெறிப்படுத்த வேண்டிய மிக முக்கியமான கடமை விஜய்க்கு இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஆட்சி, அதிகாரம், பணி, கொள்கை எல்லாமே அதுக்கப்புறம் தான். இவங்களை முதல்ல நெறிப்படுத்துவது ஒன்று தான். இவங்களை அரசியல் படுத்துறது அப்புறம். அரசியலை கற்றுக்கப்பா, இன்னாரும் இப்படியெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அப்புறம். முதல்ல இவங்களை ஒரு மனிதனாக மாற்ற வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்குது. ஏன்னா வீட்டுக்கு வீடு நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு எல்லா வீட்லேயும் விஜய் ரசிகர்கள் இருக்காங்க. நானே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்க. அப்போ நீங்களே இப்படி நடந்துக்கிறது மாதிரி தானே அர்த்தம் அது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுக்கு சொல்லணும். தினந்தோறும் கடிதம் வாயிலாக சொல்லணும், வீடியோ வாயிலாக சொல்லணும், நீங்கள் புறப்புறத்துக்கு முன்னாடி சொல்லணும், மீட்டிங்கை முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும், சொல்லிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் எல்லாத்தையும் விட இதில் சொல்கிறது என்னென்னா, எனக்கு அசிங்கமாக இருக்குடா தம்பி அப்படின்னு சொல்லணும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயலும் எனக்கு அசிங்கமாக இருக்குது, என்னத்தான் கேவலமாக பேசுகிறாங்க, ஒரு தற்கூரி கூட்டம்னே நம்மளை சொல்கிறாங்களேடா, கேளுங்கடான்னு நீங்கள் சொல்லணுமா வேணாமா? நீங்கள் அதை சொல்லாமல் நீங்கள் வெறுமனே சிஎம் சார் அப்படின்னு அவருக்கு சவால் விட்டுட்டு போகிறது அரசியல் ரீதியாக சரியாக இருந்தால் கூட இந்த பெரும் கூட்டத்தை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு உங்கள் கை மீறி போயிட்டுருக்குங்கிறது தான் உண்மை. இப்போவாது முடிச்சுக்குங்க தயவுசெய்து. இனிமேல் ஒரு உயிரிழப்பு நடந்தாலும் அது ரொம்ப பரிதாபமானது. தயவுசெய்து அதுக்கு அனுமதிக்காதீங்க. இந்த மீட்டிங்கோட அதுக்கு முற்றுப்புள்ளி வைங்க. ஆனால் இவ்வளவு கலைப்புறத்துக்கு நடுவில் ஒரு ஆறுதல். அஸ்மிதா அப்படின்னு திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு பெண். அவங்க ஒரு பீடி சுற்றும் குடும்பத்தில் பிறந்தவங்க.
அவங்களுக்கு அக்கா 2 பேர், ஒரு குடிகார அப்பா, ரொம்ப ரொம்ப ஏழ்மை பின்னணி. அதுலேருந்து அவங்க வந்து அங்கே ஊரில் இருக்கிற லைப்ரரியில் படித்து மெல்ல மெல்ல தன்னம்பிக்கையை ஏற்றிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இன்றைக்கி ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு வந்திருக்காங்க. வருஷத்துக்கு 1 கோடி ரூபா ஸ்காலர்ஷிப் அந்த பல்கலைக்கழகம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அவ்வளோ பெரிய கல்வியாளராக இன்றைக்கி அவங்க இருக்காங்க. ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு சேவை செய்யணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவிலேருந்து இங்கே வந்து அவ்வளோ பெரிய அமைப்பை உருவாக்கியிருக்காங்க. அவங்க தாவேக்காவில் சேர்ந்துருக்காங்க. அதுதான் இங்கே நான் சொல்ல வர்றது. இப்போ இவ்வளோ பெரிய தற்கூரி கூட்டத்திற்கு நடுவில் நல்ல படித்த பிரைட்டான பெண்மணிகளும் உள்ளே வர்றாங்க. அப்போது விஜய் மாதிரி ஒரு நபர், இது வந்து தந்தி டிவியில் சலீம் இந்த பெண்ணை பேட்டி எடுத்திருக்கிறாரு. அற்புதமான பேட்டி. சலீம் எடுத்த பேட்டிகளில் மிகச்சிறந்த பேட்டி. அதுதான் இந்த பெண்மணி அவ்வளவு அழகாக பேசுகிறாங்க. அவங்க பேச்சை கேட்டாலே அவ்வளவு தன்னம்பிக்கை வரும். எத்தனை விஜய் ரசிகர்கள் அதை பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. தந்தி டிவியில் இருக்குது, யூடியூப்பில். தயவுசெய்து அதை போய் பாருங்கள். இன்னும் 10 பேருக்கு அதை அனுப்புங்க. நம்ம கட்சியிலே இப்படி ஒரு பெண் இருக்காங்கன்னு ப்ரௌடாக சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரையும் அப்படி மாற்ற முயற்சி பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன், விஜய்க்கு இப்படி ஒரு பெண்மணி நம்ம கட்சியில் சேர்ந்துருக்காங்கன்னு கேள்விப்பட்ட உடனே அவங்கள வர வச்சு பார்த்துருக்கணுமா வேணாமா? அது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை. அப்பேற்பட்ட ஒரு பெண் உலகம் முழுக்க இருக்கிற பல்வேறு தொழிலதிபர்களும் பணக்காரர்களும் அந்த ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் படிக்க விரும்பினாலும் போய் சேர முடியாது. அப்படிப்பட்ட யூனிவர்சிட்டிக்கு தன்னுடைய அறிவால் போய் அங்கே உட்காந்துருக்காங்க அந்த அம்மா. அவங்க இன்றைக்கி தாவேக்காவில் சேர்ந்துருக்காங்க. விஜய் அவங்கள கூப்பிட்டு ஒரு பொன்னாடை போர்த்தி அவங்களுக்கு இந்த தேர்தலில் சீட்டு கொடுத்து முடிந்தால் வெற்றி அடைஞ்சிங்கன்னா நீங்கள் அவங்கள ஒரு மந்திரியாகவே ஆக்கி அழகு பார்க்கலாம். ஸோ அப்படிப்பட்ட அப்படி தங்கங்களையெல்லாம் சேர்த்து ஒரு நல்ல கட்சியாக நீங்கள் அதை உருவாக்கணும். இப்படிப்பட்ட இளைஞர்களெல்லாம் மடை மாற்றி வேறொரு சிந்தனையை அவங்களுக்குள்ளே கொடுத்து முதல்ல மனுஷனை மாற்றுங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது, வேதனையாக இருக்குது.